எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோங்க. நம்ம குடிக்கிற குடித நீரில் இந்த ஒரு ஹெவி மெட்டல் உலோகம் கலந்துருக்கா அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்திக்கிட்டு அது இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியங்க. இந்த உலோகத்தோட வரலாறு அப்படிங்கிறது பல நூற்றாண்டுகள் பின்னாடி போகுதுங்க. பல நூற்றாண்டுகள் பின்னாடி அப்படின்னா இது கண்டுபிடிக்கப்பட்ட வருடம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 3000 பிசி, அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு 3000 வருடங்களுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த அளவுக்கு மிகவும் பழமையான இந்த உலோகத்தோட பேர் ஆர்சனிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க. இந்த ஆர்சனிக் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஆர்சனிக் அப்படிங்கிற இந்த ஹெவி மெட்டல் வந்து மருந்தாக பயன்படுத்தப்பட்டிருக்கு சீன மருத்துவம், பல்வேறு மருத்துவ முறைகள். ஆனால் போக போக இதோட நச்சுத்தன்மையை புரிஞ்சுக்கிட்டதுனால பாய்சனாக இது ஆக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுனால இதை வந்து பயன்படுத்துகிறத நிறுத்திட்டு அதுக்கு பதிலாக டின் அப்படிங்கிற இன்னொரு உலோகத்தை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. இருந்தாலும் இதோட நச்சுத்தன்மை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். இதை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, பல ராஜாக்கள், அவங்களுக்கு வந்து இளவரசர்கள் இருப்பாங்க. அது இல்லாமல் அவங்களுக்கு ராஜாக்களுக்கு தம்பி இருப்பாங்க, தம்பியோட பசங்க இருப்பாங்க. இந்த தம்பி பசங்களாம் அவங்க வந்து அடுத்து ராஜாவுக்கு அடுத்து அரியணை ஏறப்போகிற ஒரு ராஜாவோட பையனாக தான் இருப்பார். அப்போ ராஜாவோட தம்பி பசங்களுக்கு பொறாமையாக இருக்கும், நம்ம வந்து அரியணை ஏற முடியலையேன்னு. அதுக்காக என்ன பண்ணுவாங்களாமா, இந்த மாதிரி ஆர்சனிக்கை வந்து அவங்களோட உணவில் தெரியாமல் கலந்துடுறது. இந்த ஆர்சனிக்கு நம்ம உடம்புக்குள்ளே அதிகமான அளவில் போச்சு அப்படின்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அது வந்து அதிகமான வாந்தி, வயிற்றுப்போக்கு உண்டாக்கும். இப்போது அந்த காலத்துலலாம் வந்து இந்த காலரா தொற்றுக்கிருமி நோய் வந்து மிக அதிகமாக பரவிட்டு இருந்துச்சுங்க. அதனால் காலரா வயிற்றுப்போக்கு, வாந்தி அதிகமாக இருக்கும்போது பொதுவாக காலரா நோய் அப்படின்னு நினச்சிட்டு அதனால் இறந்துட்டாங்க அப்படின்னு நினச்சிக்குவாங்க. பொதுவாக யாருக்கும் சந்தேகம் வராது இதை பாய்சனாக உபயோகப்படுத்தும் போது. ஸோ அதை வந்து நைஸாக பிடிச்சிக்கிட்டு நிறைய இளவரசர்கள் அவங்க அப்படியே அவசரம், நம்ம வந்து ராஜாவாயிடணும், சீக்கிரம் நம்மளோட மன்னர் இறந்துடணும் அப்படிங்கிறதுக்காகவே இதை ஆர்சனிக் பவுடரை யூஸ் பண்ணதுனாலே இதுக்கு பேர் இன்ஹெரிட்டன்ஸ் பவுடர். அப்படின்னா அடுத்து வரக்கூடிய அடுத்த தலைமுறை இருக்கு இல்லையா, தலைமுறைக்கான ஒரு பவுடராக உபயோகப்படுத்தியிருக்காங்க, அதாவது பாய்சனாக உபயோகப்படுத்திருக்கு. சரிங்க, இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ அதெல்லாம் அப்படிலாம் யாரும் யூஸ் பண்ணுறது கிடையாது, இதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். ஆனால் 1990களில் ஒரு கண்ட்ரி, ஒரு நாடு முழுக்க அவங்களே அறியாமல் ஆர்சனிக் இருக்கக்கூடிய தண்ணீரை குடித்து அதனால் உண்டான நச்சுத்தன்மையை அவங்க தலைமுறையாக அனுபவிச்சிட்ருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுங்களா? அதாவது இது நடக்கிற இடம் வந்து பங்களாதேஷுங்க. நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பங்களாதேஷில் வந்து ஆக்சுவலாக வந்து கடுமையான தண்ணீர் பஞ்சம். அப்புறம் தண்ணீர் நிறைய மழை பெய்யும் போது வரும். அப்படி வரக்கூடிய தண்ணீர் வந்து ரொம்ப மாசுபாடு அடையும். இதனால் வந்து நிறைய இறப்புகள், டயரியா போன்ற விஷயங்கள்லாம் வந்ததுனால என்ன பண்ணாங்க, தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் அவங்க வந்து டியூப் வெல் அப்படின்னு சொல்லிட்டு 5 சென்டிமீட்டர் அகலமுள்ள ஒரு பைப்பு, இதை வந்து 200 மீட்டர் ஆழத்துக்கு அதை வந்து உள்ளே சொருகி வைக்கிறது. ஸோ இதுதான் டியூப் வெல். இந்த மாதிரி 5 சென்டிமீட்டர் விட்டமுள்ள அந்த டியூப்பை வந்து 200 மீட்டர் ஆழத்துக்கு நம்ம ஒரு போர்வெல் தாங்க, வேறு ஒன்றும் கிடையாது, அதை வந்து வைக்கிறாங்க. வச்ச பின்னாடி இது பொல்யூஷன் ஆகாத, மாசுபாடு இல்லாத தண்ணீர், நிலத்தடி நீர் இல்லையா, அதனால் அங்கேருந்து வரக்கூடிய நிலத்தடி நீர் வழியாக வரக்கூடிய தண்ணீர் வந்து மாசுபாடு இல்லாத நீர்னால நம்மளால் இந்த இன்ஃபெக்ஷன், தொற்று கிருமிகள், இறப்புகளை எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிறதுக்காக ஒரு நல்ல எண்ணத்தில் தான் பண்ணாங்க. அப்படி பண்ணும்போது 1, 2 இல்லை, லட்சக்கணக்கான டியூப் வெல்ஸ், லட்சக்கணக்கான கிணறுகள், அதாவது போர்வெல்லுகள் இந்த மாதிரி தோண்டிட்டாங்கங்க. பங்களாதேஷ் முழுக்க இது வந்து நடந்தது வந்து 1990களில். ஆனால் அவங்க வந்து எதிர்பார்க்கல இந்த மாதிரி தண்ணீரில் வந்து ஆர்சனிக் அப்படிங்கிற தனிமம் கலந்துருக்கு அப்படிங்கிறத அவங்க எதிர்பார்க்கலைங்க. பேசிக்கலாக வந்து இது வரைக்கும் யூஸ் பண்ண தண்ணீரில், அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண தண்ணீரில் பார்த்திங்கன்னா 50 மீட்டர்லேருந்து 100 மீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய தண்ணீரில் ஆர்சனிக் வந்து அவ்வளோவா இல்லை.
ஆனால் ரொம்ப ஆழமாக போகும்போது இந்த ஆர்சனிக் இருந்திருக்கு. ஆர்சனிக் வந்து அதிகமாக கொடுத்தாலும் பாய்சன், ஆர்சனிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடம்புக்குள்ளே போச்சு அப்படின்னா அது மிகப்பெரிய பாய்சன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இது தெரியாமல் 1990லேருந்து 2000 வருடம் வரைக்கும் கிட்டத்தட்ட 58 மில்லியன் மக்கள், இந்த பங்களாதேஷ் மக்கள் தங்களை அறியாமல் கவர்மெண்ட்டுக்கும் தெரியல, எக்கச்சக்கமான மக்கள் இந்த வேறு வழியே கிடையாது, தண்ணீருங்கிறது நிலத்தடியிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் தான் ஒரே சோர்ஸ் அவங்களுக்குங்கிற மாதிரி நிறைய இந்த தண்ணீர் குடித்து அதனால் உண்டான பல்வேறு விஷயங்கள், அதாவது தோலில் வரக்கூடிய கேன்சர், தோல் புற்றுநோய்கள், அது மட்டும் இல்லாமல் நுரையீரலில் வரக்கூடிய புற்றுநோய், யூரினரி பிளாடர் மூத்திரப்பையில் வரக்கூடிய புற்றுநோய், இது மூன்றும் மிகவும் அதிகம் ஆர்சனிக்னால. ஒரு ஸ்டேஜில் பங்களாதேஷில் இருந்த இறப்புகளில் 20% இறப்புகள் வந்து இந்த ஆர்சனிக் கலந்த தண்ணீர் குடித்ததுனால உண்டான புற்றுநோய்களால் உண்டான இறப்புகள். அப்படின்னா எந்த அளவுக்கு ஆர்சனிக்கு அந்த அவங்க கண்ட்ரியில் அப்போ அந்த காலத்தில் இருந்திருக்குன்னு பாருங்கள். இது குறித்து புரிதல் வரும்போது ஆல்ரெடி லட்சக்கணக்கான கிணறுகள் ஆல்ரெடி தோண்டப்பட்டு விட்டது. ஆல்ரெடி அங்கேருந்து தண்ணீர் குடிக்க வேண்டிய சிச்சுவேஷன், தண்ணீர் எடுக்க வேண்டிய ஒரு விஷயமும் வந்துருச்சு. தொண்டு நிறுவனங்கள் இதை நல்ல எண்ணத்தில் பண்ணினாலும் இப்போ இதை வந்து ஒத்துக்க மறுக்கிறாங்க. கவர்மெண்ட் வந்து இதை வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்கான ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஓரளவு கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. முடிஞ்ச அளவு இப்போ இன்னுமுமே 10% மக்கள் வந்து இன்னமும் ஆர்சனிக் கலக்கப்பட்ட தண்ணீர்கள், அந்த ஆர்சனிக் நிலத்தடி நீர்லேருந்து வரக்கூடிய இந்த ஆர்சனிக்னால் வரக்கூடிய ஆர்சனிக் கலந்திருக்கக்கூடிய தண்ணீரை குடிக்கிறாங்க அப்படிங்கிறது மிகவும் சோகமான வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம். வெறும் நுரையீரல் புற்றுநோய், பிளாடர் கேன்சர் மட்டும் இல்லைங்க, கல்லீரல், சிறுநீரகம் போன்ற பல உள்ளுறுப்புகள் டேமேஜ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது, புற்றுநோய்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கர்ப்பிணிகள் இந்த தண்ணீரை குடிக்கும்போது, ஆர்சனிக் கலந்த தண்ணீரை குடிக்கும்போது கருவில் உருவாகக்கூடிய டெவலப் ஆகக்கூடிய சிசு பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, சிசுவோட வளர்ச்சி பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குங்க ஆர்சனிக்னால. அதனால் நாம் இந்த வீடியோ மூலமாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். சில சமயம் சில இடங்களில் இப்போ பங்களாதேஷ் வந்து ரொம்ப அதிகம் ஆர்சனிக் பொல்யூஷன் அப்படிங்கிறது பங்களாதேஷில் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு ரெக்கமெண்டட் அளவு அப்படின்னு வச்சுருப்போம், 10 மைக்ரோகிராமுக்கு கீழே தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் உலக சுகாதார நிறுவனமோட ரெக்கமெண்டேஷன். ஆனால் பொதுவாக பங்களாதேஷ் முழுக்கவே இந்த சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலுமே நிலத்தடியில் ஆர்சனிக் வந்து மோர் தென் 0.05 மில்லிகிராம் பர் லிட்டர் அப்படிங்கிற அளவில் இருக்குது. ரொம்பவும் அதிகம் நிலத்தில் வந்து இந்த ஆர்சனிக் இருக்கிறது இந்த பங்களாதேஷ் முழுக்கவே அதிகம். இது ஒன்றுமே பண்ண முடியாது, இதை வந்து ஃபில்டர் பண்ணி தான் ஆகணும், அதுதான் முக்கியம். அதே மாதிரி நம்ம ஊர்லேயுமே எந்த இடத்துல இந்த ஆர்சனிக் இருக்குது அப்படிங்கிறதுலாம் இந்தியாவிலையும் இருக்குது. இந்தியாவிலையும் நிலத்தடி நீர் ஆர்சனிக் பொல்யூஷன் அப்படிங்கிறது இருக்குது. டெஸ்ட் பண்ணிக்கிறது முக்கியம், அந்த நீரில் ஆர்சனிக் இருக்கா அப்படிங்கிறது. அந்த ஆர்சனிக் இல்லாத குடிநீரை குடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட முக்கியமான மெசேஜ். பல இடங்களில் நம்ம போர் வாட்டர் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த போர் வாட்டரில் இந்த மாதிரி இந்த மாதிரி ஹெவி மெட்டல்ஸ் ஏதாவது கலந்துருக்கா அப்படிங்கிறது, கலக்காமல் இருக்குதா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா தினமும் நம்ம குடிக்கக்கூடியது தண்ணீர். இந்த தண்ணீர்னால பிரச்சனை வரக்கூடாது. முக்கியமான இந்த விழிப்புணர்வு பதிவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மருத்துவ தகவலை தொடர்ந்து பார்க்க மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.